வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக தமிழர் அணிகலன்கள் குறித்து காண்போம். தமிழர் பண்பாட்டில் வடிகாதும் அணிகலன்களும். பழங்குடி காலத்திற்கு முன்பாகவே தமிழர்கள் தங்களுடைய கலை மற்றும் அழகுணர்ச்சியை அணிகலன்கள் வாயிலாக வெளிப்படுத்தினர். இயற்கை தெய்வமாகவும் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்ட தமிழ் இன மக்கள் தங்களுடைய முதல் அணிகலன்களை இயற்கையின் எழில்மிகு கற்கள், பூக்கள், கொடி, ஓலை ஆகியவற்றினை அணிந்து மகிழ்ந்தான். இதன் தொடர்ச்சியாகவே உலோகங்களும் அடிகோலின. கலைத்திறனை வெளிப்படுத்தும் பண்படு பொருளாகவும் பயன்பாட்டு பொருளாகவும் ஒவ்வொரு காலத்திலும் அணிகலன்கள் விளங்குகின்றன. மனித குலத்திற்கு புலன்கள் அவசியமாக கருதப்பெற்றன. தமிழன் அப்புலன்களை 5ஆக கொண்டாடினான். அவற்றிற்கு அந்த உறுப்புகளுக்கு அழகூட்டிட அணிகலன்களால் சிறப்பு மெருகூட்டினான். சங்க இலக்கியங்களில் முன்னோடியான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் காதொன்றும் களைதல் என்ற பாடல் அடியிலிருந்து காதணி பற்றிய செய்தியை அறிய முடிகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவரால் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, திருக்குறள் 411 இதற்றில் போற்றப்பட்ட செவியை தமிழன் அலங்கரித்த விதம் பற்றி காண்பது நன்றாகும். வடிகாது, அதாவது காது வடித்தல். எழில்மிகு சிற்பங்களை செய்வதை சிலை வடித்தல் என்று கூறினர். காதினை குத்தி அதில் படிப்படியாக எடையுள்ள சிறிய வளையல்களை தொங்கவிட்டு காதினை தோள்பட்டை தொடாமல் அழகுற தொங்கவிட்டு காது வடித்தல் எனப்படும். வடிகாது என்ற காது வடித்தல் வழக்காறு தமிழ் மக்களிடையே சங்க காலம் தொட்டே 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை மங்கள சின்னமாக நம்பிக்கை வயப்பட்ட பழக்கமாக இருந்தது. காது துளையிட பெற்று வடிகாதாக நீட்சி செய்தவர் இது காது வடித்தல் என்றும் கூறப்பெறும். இன்றும் 21ஆம் நூற்றாண்டிலும் பிறந்த குழந்தைக்கு காது குத்துவது ஒரு சடங்காகவே பின்பற்றப்பட்டு வருவது நாம் பழந்தமிழரின் பண்பாட்டிற்கு கொடுத்த மரியாதையாக இங்கு காணலாம். முற்காலத்தில் இளம் பெண்களுக்கு மணமாவதற்கு முன்பாக காது வடித்து சிறிய அணிகலன்களை அணிந்து மகிழ்வர். மணமான பெண்கள் பாம்படம், தண்டட்டி, திருகு என்ற கனமான உள்ளீடுகள் பெற்ற தங்கம், வெள்ளி நகைகளை அணிந்தனர். வளமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அதிகமாக நகை அணிந்து வடிகாது தோள்பட்டை வரை நீட்சி பெறுவதுண்டு. இவ்வாறு காது வடித்து நகைகளை பூட்டி மகிழ்வது மங்களமாக கருதப்பட்டது. நம்பிக்கை வயப்பட்ட பழக்க வழக்கமாக இருந்து வந்தது. காதின் மேற்பகுதி, மையப்பகுதி, காதின் அடிமடல் பகுதி என 3 இடங்களில் விதவிதமான அணிகலன்களை பழங்காலத்து தமிழர்கள் அணிந்துள்ளனர். கிபி 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே தமிழர் பண்பாட்டிற்குள் பௌத்தம், சமணம் ஆகிய 2 சமயங்கள் புகுந்து செழித்தன. பௌத்த சமண முனிவர்கள் தங்களுடைய காதினை வடித்த தொங்கவிட்டு கொண்டனர் என்பதை சமணர் மாலை, நாகமாலை, கழுகுமலை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, அழகர்மலை, அருநாட்டான்மலை, சித்தன்னவாசல் ஆகியவற்றில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்கள், தூண் சிற்பங்கள், எழில்மிகு ஓவியங்கள் மூலம் நாம் அறிய முடியும். தங்களுடைய காதினை வடித்து கொண்டது நம்பிக்கை வயப்பட்ட பண்பாட்டுக்கூறாக கருதலாம். வடிகாது வழக்காறு. சோழரின் கால படைப்புகள் வடிகாது வடிவங்கள் தஞ்சையிலும் நிறைந்துள்ளன. மேலும் தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கோயில்களில் காணப்படும் சிலைகள், கோபுரங்கள், தூண்கள், சிற்பங்கள் இவைகளில் தமிழகத்தின் பல்வேறு காலங்களில் ஆட்சி செய்தவரின் காலங்களையும் வடிகாது என்பது தொடர்ந்து வரும் கூறாக காட்சி தருகின்றன. இயற்கை அணிகலன்கள். இயற்கையோடு இயந்து தங்களுடைய வாழ்வியலை அழைத்து கொண்ட தமிழர்கள் தங்கள் அணிந்த ஆடை, அணிகலன்கள் ஆகியவற்றை இயற்கை பொருட்களால் அமைத்து கொண்டனர். பனைமரத்தின் குருத்தோலை சுருக்கி காதில் அணிந்தனர். இது குதம்பை ஆகும். அதன் நடுவின் இடையே நீலத்தாமரை சொருக்கி வைக்கப்பட்டால் அது நீல குதம்பை என அழைக்கப்பட்டது. குலை வடிவமாக காணப்படும்
காதணி திருக்குதம்பையாகும். வலம்புரி சங்கில் செய்யப்பட்ட தோடு பெண்களால் மிகவும் விரும்பி அணியப்பெற்றது. சங்கினை அறுத்து அணிகலன்கள் தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் தமிழகத்தில் உள்ள துறைமுக பட்டினங்களில் ஏராளமாய் இருந்துள்ளன. இன்றும் அத்துறைமுக பட்டினங்கள் இருந்த பகுதிகளில் பூமிக்கடியில் சங்கு அணிகலன்கள் விதவிதமான வடிவங்கள் வேலைப்பாடுகளுடன் கூடியவை கிடைத்து வருகின்றன. மணிமேகலை பாடல் சங்கு தோடு பற்றி ஒள்ளரி நெடுங்கண் வெள்ளி நெடுந்தோட்டு என்று குறிப்பிடுகிறது. காதில் அணியும் அணிகலன்கள் பல்வேறு பெயரிட்டு அழைக்கப்பெற்றன. தோடு என்ற அணிகலன் காதுடன் இணைக்கப்பெற்று ஒட்டி இருக்கும். தோட்டிலிருந்து தொங்கும் நகை தொங்கட்டான் எனப்படும். ஒட்டு, ஓலை, சின்னப்பூ, கொற்பூ, கண்ணப்பூ, குலை, கம்பி, வல்லிகை, துணுக்கு, தருப்பு, கடுக்கன், மகரி, வீரச்சன்னம், திரிசரி, பஞ்சரி, நவசரி, நவகண்டி, அட்டிகை, கடிப்பினை, தண்டட்டி, குண்டலம், கொப்பு, புகடி, முருகு, செவிப்பூ, மடல், பாம்பணி, நாகப்படம், பாம்படம், குதம்பை, நீலக்குதம்பை, குரடு, செவியீடு என்பன காதணிக்கு வழங்கக்கூடிய பல்வேறு பெயர்களாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமாளின் நவ திருப்பணி பதிகள் சிறப்பியல்புடன் அமைந்துள்ளன. அவற்றுள் தென் திருப்பேரை மூலவர் மகரத்தை மீனை அணிகலன்களாக, அதாவது காதிற்கு குலையாக தனது வடிகாதில் அணிந்து கொண்டதால்